ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் தான். சேம் கஸ்டமர்து நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் பார்த்தோம், செகண்ட் ஒரு ப்ளவுஸ் பார்த்தோம், அண்ட் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் அவங்க பொண்ணுது இங்கு ப்ளூ பார்த்தோமா, தேர்ட் ஒன்று வயலட் கலர் பார்த்தோம். இப்போது ஃபோர்த்து வந்து ராமர் க்ரீன். ஸோ இதோட சாரியும் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இந்த சாரியும் நான் இதுலேயே வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ப்ளவுஸ் வந்து கிளிப் ஸ்டோன் வச்சு நம்ம ரைஸ் பீட்லாம் வச்சு சுகர் பீட்லாம் வச்சு போட்டிருக்கோம். இதோட ப்ரைஸ் நான் எப்பயும் போல் வீடியோவில் கடைசியில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம எத்தனை நாளில் போட்டோம், இதுக்கு எவ்வளோ பீட்ஸ் ஆச்சு, இதுக்கு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் பார்க்கலாம், அப்படியே லைனாக ஒரு விஷயமா நான் சொல்லிகிட்டே வரேன். நான் என்ன ப்ரைஸ் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து 3 லைன்ஸ் 4 லைன்ஸ் எப்பயும் போல் ஜரி போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட் போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ரைஸ் பீடு எப்படி வச்சாங்க நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, ரைஸ் பீடை விவியை வச்சுடுங்க. ஒரே ஷேப்பாக வச்சுட்டு வாங்க. இப்போ நீங்கள் மேலே வந்து அந்த பூசணா மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடம் கொடுத்தீங்கனாலும் ஓகே. கீழே வந்து ஷார்ப்னஸ் பார்க்குற மாதிரி போட்டுக்கோங்க, சரிங்களா? அப்படி போட்டுட்டு அந்த இருக்கிற கேப்பில் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அதுக்கு ஸ்டோனுக்கு கீழே சுகர் பீடில் வி மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்படி நீங்கள் கொண்டு வரும்போது பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் சென்டராக, அதாவது சந்து புள்ளி மாதிரி, இப்போ அந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டி சுகர் பீட் போட்டிங்க, அப்போ அதுக்கு சென்டராக சாரியோட கலரில் நான் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி சுகர் பீட் போட்டுட்டு ஒரு 4 நம்பர் பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து அந்த ஸ்டோனுக்கு கீழே நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயும் கேப் இருந்தது, அதற்கும் வந்து நான் ஒரு 4 நம்பர் பீடும் சுகர் பீடும் நான் வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்கவே வந்து அழகாக நீட்டாக லுக்காக இருந்தது. என்னடா இவ இந்த மாதிரி டிசைனே தான் போடுறா அப்படின்னு நினைக்காதீங்க. என்னென்னா, என்கிட்ட வர்ற முக்கால்வாசி கஸ்டமர் மாதம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மாதம் ஒரு 10 ப்ளவுஸாவது இந்த சிம்பிள் டிசைன்ஸ் தான் எனக்கு வரும். யாராவது அந்த ரொம்ப இப்போ ஒரு 4-5 ப்ளவுஸ் இப்போ இந்த மாதம் வந்திருக்கு நமக்கு. இப்போ மே மாதம் நமக்கு ப்ளவுஸ் வந்திருக்கு, முகூர்த்த ப்ளவுஸு மொத்தம் ஒரு 5 ப்ளவுஸ் வந்திருக்கு. அதில் 1 ப்ரைடல், மீதி எல்லாம் சிம்பிள் ஒர்க். ஸோ இந்த மாதிரி தான் வரும். அதனால் வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் கஸ்டமராக கேட்குறது. அதனால் நீங்கள் வந்து என்ன தப்பாக நினைக்காதீங்க, என்ன இவ இதுதான் போடுவாளா, வேறு இதுகளுக்கு போடவே தெரியாதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே போடுவோம், வந்தால் தானே போடுறதுக்கு, அதனால தான். ஸோ எங்களுக்கு போட்டலாம் பார்த்து டைமும் இருக்க மாட்டேது இல்லை, கரெக்டாக இருக்குது. ப்ளவுஸ் வர்றது நம்ம கரெக்டாக போட்டு கொடுக்குறதுக்கும் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் விலை அதிகம் இல்லைங்க. ஸ்டோன் வந்து இதுக்கு 50 கிராம் ஸ்டோன் வந்து ஆச்சு. 50 கிராமுக்கு மேலேயே தான் ஆச்சு. ஏன்னா 100 கிராம் நான் வாங்கியிருந்தேன், அதில் முக்கால்வாசி ஸ்டோன் காலி ஆகிடுச்சு. அதில் எனக்கு ஒரு என்ன மிஞ்சி போனால் ஒரு 20 ஸ்டோன் தான் பேலன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அப்போ அதனால் நீங்கள் வந்து இதுக்கு 100 கிராம் ஸ்டோன் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஏன்னா நம்ம மேலே அந்த இதெல்லாம் கூட டாட்ஸ்லாம் கூட வந்து நான் ஸ்டோனில் தான் ஒட்டினேன். அதனால தான். ஆனால் குட்டி ஸ்டோன், பெருசு கிடையாது, குட்டி ஸ்டோன். 100 கிராம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் ரைஸ் பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சுனா பெரிய பஞ்சு கிடையாது, ஒரே ஒரு பஞ்ச் இருக்கும் பாருங்கள், 30 ருபீஸ் என்னமோ கொடுப்பாங்க பாருங்கள், அந்த ஒரு பஞ்சு. அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட் வந்து 50 கிராம்ஸே போதும். அப்புறம் ஸ்டோன்ஸ் வந்து குட்டி ஸ்டோன், நம்ம நார்மல் குந்தன் ஸ்டோன் வந்து 100 கிராம் 80 ருபீஸ் விற்குது இல்லையா, ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 20 ருபீஸ்க்கு வாங்கினா கூட போதும். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் தான். மற்றபடி 4 நம்பர் பீட் நான் எப்படி சொன்னேன், இப்போ 30 ருபீஸ் ஒரு பஞ்சு வருது பார்த்தீங்களா, அதை வாங்கினீங்கனாலே உங்களுக்கு இந்த ஹேங்கிங்ஸு அண்ட் அந்த பார்டர் ஒர்க்கு எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மிஞ்சி போனால் அந்த நான் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் அதிகம்னு சொல்லியிருந்தேன். 100 கிராம் வந்து 100 ருபீஸ் அந்த கிளிப் ஸ்டோன்ஸு, அயனிங் ஸ்டோனு, சரிங்களா? ஸோ அது ஒரு 100. அதுக்கப்புறம் இது ஒரு 30, அப்புறம் ரைஸ் பீடு ஒரு 30. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு வந்து ஒரு 50 ருபீஸ்னே போட்டுக்கோங்க. அண்ட் ஸ்டோன்ஸ் ஒரு 20 ருபீஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ எவ்வளோ ஆகுது, 200, ஸ்டோன் ஒரு 20, 220, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரைஸ் பீடும் அது ஒரு 60, சரிங்களா? அப்போது டோட்டலாக ஒரு தோராயமாக நமக்கு ஒரு 250 ருபீஸில் வரும். ஸோ இப்போ இந்த 250 ருபீஸ் நீங்கள் எங்கே வாங்குறதுலேயும் இருக்குது மெட்டீரியல், சரிங்களா? இப்போ நீங்கள் பாரிஸ் போய் மெட்டீரியல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ், நான் சொன்ன ப்ரைஸ். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்து கடையிலே வாங்கினீங்க அப்படின்னா
இங்கே வந்து 10 கிராம் ஸ்டோனே உங்களுக்கு 30 ரூபாய் 40 ரூபான்னு தருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் அங்கே வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. நம்ம பல்காக வாங்கி இந்த மாதிரி ப்ளவுஸ் போடும்போது நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியும். நம்மளோட உழைப்பு தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் பக்கத்துலேயே வாங்கி பக்கத்துலேயே போட்டிங்கன்னா இதே ப்ளவுஸு நீங்கள் 1000 ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாங்கினீங்கன்னா அப்போ இந்த ப்ளவுஸ்க்கு மெட்டீரியல் காஸ்ட்லி ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற ஒர்க்கும் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து போடுவீங்க, இன்னும் கம்மியாக வாங்கின மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ இதே மெட்டீரியல்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் போடுற உழைப்புக்கான காசு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்காம நீங்கள் மொத்தமாக வாங்குறது எனக்கு பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வேறு எதுக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பொதுவாக ஒரு கலர்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். கோல்டு, ஒயிட்டு இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுறது. அப்பப்போ நம்ம போயின்னு இருக்க வேணாம். பஸ் பேர் மிச்சம், நம்மளுக்கு அலைச்சல் மிச்சம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட ப்ரைஸ் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் எவ்வளோ வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து 3000 ருபீஸ். 3000 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதிகம்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா அந்த கிளிப் ஸ்டோனுக்கு வேல்யூ, அதனால தான் 3000. இதே நம்ம நார்மல் குந்தன் வச்சுருக்கோம் அப்படின்னா, நார்மலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த டிசைனுக்கு வந்து நான் 2000 வாங்கிட்டு கூட ஸ்டிச்சிங் வந்து 750 தனியாக வாங்கிப்பேன். ஸோ அப்போ கூட 2750, ஒரு 250 ருபீஸ் நமக்கு கம்மியாகும். அவ்வளோதானே வித்தியாசம். தவிர இந்த ஒர்க்குக்கு நான் வாங்கினது 3000. என்னோட இது வெளியில் அதிகமாகவும் வாங்கலாம், கம்மியாகவும் வாங்கலாம். அது எனக்கு தேவையில்லை. நான் வாங்கினது 3000. இதுதான் அவங்க சாரியோட கலரு. இது சாரீ வந்து அவங்களது எல்லாமே பாக்ஸோடு வந்தது. நான் அதை அப்படியே பாக்ஸோடவே அவங்களுக்கு பேக் பண்ணி 2 புடவையுமே நான் பேக் பண்ணி ஒரு கவரில் போட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டேன். ஸோ இப்போ இது 4 ப்ளவுஸுமே அவங்களது தான். அதுக்கு அடுத்து வந்து அவங்களோட சொந்தக்காரங்க ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 ப்ளவுஸு. அதை முடிச்சுட்டு இவங்களதே இன்னொரு 2 இருக்குது நான் போட்டுட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து உங்கள் கூட அவங்களது போட்டு காமிச்சிட்ட பிறகு 2 ப்ளவுஸ் வந்து அப்புறம் காட்டுவேன். அதுவும் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் அந்த சாரீஸ் எல்லாமே இந்த அவங்க கொடுத்த பாக்ஸ்லேயே அப்படியே எடுத்து ரெடி பண்ணி அவங்களுக்கு அப்படியே வந்து நான் கவரில் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இது 2 ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம 2 பார்த்துருப்போம். சேம் கஸ்டமர் தான் நம்ம 4 ப்ளவுஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஆர்டர் பிடிச்சி கொடுத்த ஆன்ட்டியோட ப்ளவுஸ் தான் நம்ம அடுத்து 2 நாள் பார்க்க போகிறோம் தொடர்ந்து. ஸோ அது 2 நாள் பார்த்து முடிச்ச பிறகு இவங்களதே வந்து இன்னொரு 2 ப்ளவுஸு நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் நெட்டு வச்சு. ஸோ அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை 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 பை.